6 ஃப்ளேவர் போட்டு ஒரு பீட்சா செஞ்சு கொடுத்துருக்காங்க கைஸ். இவங்க எல்லா 6 ஃப்ளேவரும் ஒரே இதில் தான் இருக்குது. இது இவங்க எப்படி தான் செஞ்சுருப்பாங்க தெரில. I don't drink this kind of stuff. Hello guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது உங்கள் தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ வீடியோ. as you already know, என்னோட கை டோட்டலாக ஒடிஞ்சிருக்கு. பட் வீட்டில் வந்து நிறையா வேலை இருக்குது. அம்மா அப்பா ஹாப்பி அண்ட் அஸ்வின் வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க. they are in பஞ்சாப். ஸோ கரண்ட்லி வந்து வீட்டில் நான், என் சிஸ்டர் அண்ட் பாட்டி மட்டும் தான் இருக்கோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து நிறைய வீட்டில் இருக்கிற வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். பட் ஐ ஹேவ் டு டூ இட் வித் broken hand only. ஒரு கையில் தான் நான் வந்துட்டு செய்யணும். இந்த இருக்கிற கையில் தான் நான் செய்யணுமே வேலை. கிச்சனோட ஃபேனோட நிலைமை பாருங்க guys. என்ன நிலைமையில இருக்கு, எவ்வளோ டஸ்ட் இருக்கு. இது நான் எப்படி எடுக்கிறது, இதை நான் எப்படி எடுத்துட்டேன், இதுலேருந்து எடுத்துட்டேன். மீதியெல்லாம் பண்ண மாதிரி இதையும் சிம்பிளா இல்லை, எனக்கு இதுதான் கடுப்பா இருக்கு. கைஸ் ஃபைனலி இட் இஸ் டன். எப்படி இருந்தது பாருங்க, எப்படி ஆக்கிட்டோம். இதை டோட்டலி க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ யார் வீட்லயுமே ஃபேன் கீன்லாம் க்ளீன் பண்ணோன்னா என்ன ஹேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ண மாட்டோம் வந்து சொல்லிட்டேன் நான். என்னோட ஷூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு நாய் சுற்றிட்டு இருக்கோம் கைஸ் இந்த இதுக்குள்ள. அந்த நாயோட குட்டீஸ் வந்து என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்காக இந்த ரூம் எங்களோட இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோர் ஓப்பனாக இருந்துருக்கு. ஸோ டோர் ஓப்பனாக இருக்கிறது பார்த்துட்டு அவன் உள்ள வந்துட்டு ஷூஸ் எடுத்துட்டு போயிட்டான். எங்கள் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருந்தேன். ஸோ ஷூஸ் எடுத்துட்டு போயிட்டு வெளியே ஒரு மணி நேரம் கடுத்து நான் வெளியே வந்து பார்த்தா என்னோட ஷூவே இல்லை வெளியே. ஸோ அதனால நான் என்ன போச்சு அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல கடந்தது என் ஷூ. நைட் 11:30 அந்த மாதிரி டைம்ல போய் பார்த்தா இந்த நிலைமையில இருந்தது. ஸோ என்னால் இப்போ இந்த டோர் வந்துட்டு இந்த கேட் வந்துட்டு ஈவன் ஃபார் 5 செகண்ட்ஸ்க்காக ஓப்பன் பண்ணி வைக்க முடியல. இப்போ என்னோட காரோட நிலைமை கூட பாருங்க guys, எந்த அளவுக்கு மோசமா இருக்கு. 2 வாரம் ஆயிடுச்சு வண்டியே எடுக்கல நாங்கள். ஸோ என்ன கண்டிஷன்ல ஆயிடுச்சு பாருங்க. இதுவும் நாங்கள் இன்னைக்கு வாட்டர் வாஷ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை நம்ம கிட்ட. பிளஸ் எங்கள் பைக்ஸ் கூட பாருங்க கைஸ், இதோ பாருங்க எவ்வளோ கிளியராக தெரியுது. இது நான் எப்படி தான் மறைக்கிறதோ தெரில. என் கண்ணில் இவ்வளோ கிளியராக தெரிஞ்சிட்டு இருக்கு, ஃபோனில் கம்மியாக தெரியும்ட்டு பார்த்தா ஃபோன்லேயே பயங்கரமாக தெரியுதுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஜாஸ்தியாக தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 வண்டியும் நாங்கள் கழுவுற மாதிரி இருக்கு. ஓ ஷிட் guys, இது என்னாச்சு? இங்கே பாருங்கள் ட்ராப்லெட்ஸ் இருக்குது guys. உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுதா இல்லையா தெரில இப்போ பார்த்தா. பட் ஆக்சுவலி பாருங்கள் இங்கே நான் கைப்பட இது பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ட்ராப்லெட்ஸ் வந்து தெரியுது எங்களுக்கு. ஸோ நான் ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு பார்க்குறேன். தண்ணி பார்த்தீங்களா உள்ளே வந்திருக்கு. இதில் தண்ணி வந்து பெனிட்ரேட் ஆகிட்டு உள்ளே வந்திருக்கு. என்ன விண்டோ இருந்தால் இப்படி தண்ணி வரக்கூடாது. இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு உள்ளே. நான் எவ்வளோ க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். ஓ மை காட், விண்டோ க்ளோஸ்டாக இல்லையா சரியா? ஓ பார்த்தீங்களா கைஸ், விண்டோ கொஞ்சம் ஓப்பனாக இருந்தது. ஸோ அந்த இதுலேருந்து தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு. மேனுவல் க்ளோசிங்கில் இது ஒரு பிரச்சனை. க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு நல்லா அமுக்கி பார்க்கணும் நம்ம. சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுது. அதனால் க்ளீன் பண்ணும் போது இப்போவும் ஒரு வாட்டி விண்டோஸ் செக் பண்ணிக்கணும், அதுதான் பெட்டர். ஃபைனலி த வண்டி இஸ் வாஷ் கைஸ். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல பார்த்த கண்டிஷனுக்கும் இப்போ பார்த்த கண்டிஷனுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் கைஸ். பார்த்தா புது வண்டி மாதிரி தெரிதா இல்லையா சொல்லுங்கள் கைஸ். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், இப்போ கை கூட பயங்கரமாக வலிக்குது கைஸ். ஆக்டிவாக பைக் தான் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி வாஷ் பண்ண வேண்டாம். பிகாஸ் என்னால் பண்ண முடியாது கைஸ் இது இன்றைக்கி வாஷ். இந்த கையில் இருக்கிற வலி இப்போ பயங்கரமாக இருக்குது. ஸோ நாளைக்கு கோயிலுக்கு வேறு போகணும், நான் ஜஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்ட்டு யோசிக்கிறேன் நான். கைஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க கையில் பெல்ட் இல்லை. அது ஏன் இல்லைன்னா பெல்ட்டில் இருக்கிற ராடிங்க இருக்குது பாருங்கள். இந்த ராடி வந்து என்னோட அந்த கையில் போடுற பெல்ட்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் அந்த பெல்ட் வந்து துவைக்கிறதுக்காக வச்சிட்டேன். ஏன்னா க்ளீன் பண்ணியிருந்தேன்னா பயங்கரம் அழுக்காயிடுச்சு. கைஸ் எங்களோட கெஸ்ட்டு வந்துட்டாங்க. கெஸ்ட் இந்த சென்ஸ் என்ன சிஸ்டர்ஸ் தான் அவங்க 2 பேருமே. அவங்க வந்துட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு ரூம் ஒன்று நிலைமை பாருங்கள் கைஸ், எப்படி ஃபுல்லாக கச்சா முச்சான்ட்டு ஆயிருக்கு. ஃபுல்லாக க்ளீனிங் பண்ண கட்டுது. இப்போதைக்கு வீடோட க்ளீனிங் பண்ண கட்டுது, ஃப்ளோரோட க்ளீனிங்கே பண்ணல இப்போதைக்கு நாங்கள். ஸோ தெரில அவங்க என்ன யோசிப்பாங்க நம்ம பார்த்து, என்ன இப்படி வச்சுருக்காங்க வீடு அப்படின்னு சொல்லி. கைஸ் லிட்டரலி நான் வந்து ரூம்ல இருந்து இப்போ வெளியே வந்தேன், பார்த்தா இது வெளியே இது உள்ள சுத்திட்டு இருக்கு. ஆமா, இதோட ஆக்சுவலி என்ட்ரி இங்க இருந்தா இருக்கும். நீ என்ன பண்றீங்க? பர்மிஷன் கேட்டியா உள்ள வரதுக்கு? போ அப்படியே வெளியே போ. இல்ல அப்படியே வெளியே போகும்போது போ. ஆமாப்பா, she is not fat. She is not pregnant, I mean. இப்போ வந்து I think she has given birth to kids. அப்போ மேலே தான் இருக்குமா அது? 100% ஷூரா? அவன் அங்கே தான் கொடுப்பால கிட்ஸ் ஆக்சுவலா. இது பேனே அம்மா உனக்கு தெரியுமா, எங்க அம்மா பார்த்தாங்கன்னா உன்னை என்ன சொல்லுவாங்க, இந்த வீடியோ அவங்க பார்க்க போறாங்க, பயங்கரமா திட்டு விட போகுது உனக்கு. நான் எங்களுக்கே தெரியல இவன் உள்ள சுத்திட்டு இருக்கேன், எவ்வளவு நேரமா உள்ள சுத்திட்டு இருக்கான்ட்டு எங்களுக்கே தெரியல. சரி வெளியே போமா, அதை பாரு. இங்க தானே வந்தா இங்க தானே போவேன். போ போ ஏய் போ.
ஃப்ரிட்ஜ் ஓப்பன் ஆச்சு. இங்க வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டா. ஒன்றும் வேண்டாம் போல வினி அவளுக்கு அங்கேருந்து திருப்பி வரா. என்ன வேணும்? ஸோ இவளுக்காக பால் கொண்டு போனால் தான் இவள் வந்து வெளியே வரா. ப்ளஸ் ஷி இஸ் கிவன் பர்த் டு கிட்ஸ் கைஸ். ஓ சாரி அம்மா, இப்படிதான் நட. எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாவது நட. யூடியூப் பண்ணும்போது பாருங்க, ஒரு கை தான் நம்ம கையில் இருக்கும். என்ன சொல்கிறேன், ஒரு கை தான் நம்ம கையில் இருக்கும். ஒரு கை தான் யூஸ் பண்ண முடியும் அட் டைம்ஸ். ஸோ இந்த பால் இவளுக்காக தான், இவளுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் இவளுக்காக பால் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பாருங்க கைஸ், நடக்க விட மாட்டான். நடக்க விடுமா ப்ளீஸ். இந்த பாருங்க பாருங்க, கிராஸ் பண்ணிட்டு தான் போனோமா இவ. கைஸ் 2:30 மணி ஆகுது. இப்போதைக்கு எங்கள் ரூமே க்ளீன் ஆகலை. நல்ல வேலை சாப்பாடு எடுத்து போகிறேன். செம்ம பசியாக இருந்தது தெரியுமா. ரொம்ப நேரமாக பசியில் உட்காந்துட்டு இருக்கேன் கைஸ். 2:30 மணி, பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் பண்ணல. அண்ட் இப்போ தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். பட் பாருங்க கைஸ், ஃபுல் டஸ்ட் அப்படியே தான் இருக்குது. கெஸ்ட்டு கூட வந்திருக்காங்க, உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்கள இந்த ரூமில் எங்களால் கொண்டே வர முடியல. வினி ஆண்டி எங்கே இருக்காங்க? பின்னாடி இருப்பாங்கல்ல. 2:30 ஆயிடுச்சு. வர போகிறாங்க அவங்க. இப்போ திரும்ப வாங்க ஆண்டி. அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா வீடு நல்லா இருக்கும். இல்லைன்னா கெஸ்ட் முன்னாடி வேற எந்த இதுவுமே பண்ண முடியாது நாங்க. அப்படி சொல்லாத. என்னால தாங்க முடியாது. நான் இங்கேயே பட்டுருவேன், அவ்வளவுதான். என்ன இப்போ சாப்பாடு தான் நீங்க வாயில போட்டு என்ன எழுப்பணும். நீ இந்த நிலைமையில வந்துருச்சு கைஸ். கைஸ் இதோ பாருங்க, திருப்பியும் வந்துருச்சு. நாங்க சாப்பிட்டு கூட முடிக்கல, அதுக்குள்ளேயே வந்துட்டு திருப்பியும் வந்துட்டோம். வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு. இவளை வந்துட்டு அங்கிருந்து பால் குடிச்சிட்டு திருப்பி உள்ள வந்துடுறான். இட் இஸ் a big problem. இப்போ அந்த ஒரு விண்டோ வந்து நாங்க முடியே ஆகணும். வெளியே போ. இதோ பாருங்களேன், இதோ பாருங்களேன், இதோ பாருங்களேன். அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, லூசு. அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. இதோ பாருங்க, போக மாட்டேங்கிற. Vinesh is not going outside. I don't know. நானும் ரொம்ப ட்ரை பண்றேன், இது போக மாட்டேங்குது. இதோ பாருங்க, இதோ பாருங்க. இப்போ வந்து okay, sorry. I'm so sorry. It feels so bad. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம உள்ள இருந்ததுன்னா அம்மா வந்து எங்களதான் வந்து குக் பண்ணிடுவாங்க. குக் பண்ணிட்டு இவளுக்கே போட்டுருவாங்க. வண்டி சாவி அங்க என்ன பண்ணுது? ஹேண்ட் க்ளீன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். இது நான் பார்க்கல. எப்படி இருக்கு? செம்ம க்ளீனா இருக்குல? ஆக்டிவ் இல்ல, கை வலிக்குது பயங்கரமா, அதனால நான் பண்ணல. ஐயோ கைஸ், இதை எப்படிதான் ஏமாத்துறது இப்போ? ஏமா எப்படி பண்றது? சிறுவிலே வாமா. ஐயோ கடிக்க போகுது நம்மள. ஃபார் ஷூர் கடிக்க போகுது. 3வது வாட்டி இப்படி பண்றோம் கைஸ் நாங்க. கைஸ் 3வது வாட்டி இவ வந்துட்டா கைஸ். திருப்பியும் சாப்பிட்டே முடிக்கல கைஸ். நாங்க இங்க தான் வந்திருக்காளா? நீங்க ஓப்பனா வச்சிட்டீங்களா? அது அதனால வந்துட்டா போல. இந்த ட்ரிக் தான். கதவை சாத்துருங்க, கதவை சாத்துருங்க. அப்பாடா, இங்கே இரு, உள்ள வராத தயவு செய்து. இங்கே இரு, அங்க போய் உட்காரு. அங்க இட்ஸ் வெரி சில்லுன்னு. உனக்காக தண்ணி கூட போட்டு கொடுத்தாங்க. வரக்கூடாது. இப்படி கியூட்டா ஃபேஸ் செஞ்சா, கியூட்டா ஃபேஸ் செஞ்சிருக்கா அவ. எப்படி கொத்தமா உட்காந்துருக்கா. அவளை உள்ள விட்டுறலாமே பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்கு பண்ற ஃபீல் பண்ணுது. அப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகல, அப்படி பண்ணிடலாம். பட் உள்ள விட்டோன்னா நாங்க காலி ஆயிடுவோம் கைஸ். நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அம்மா வந்து எங்களுக்கு காலி பண்ணிவிடுவாங்க. ஐயோ முன்னாடியே போகக்கூடாதுப்பா, ஐயோ வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிவிடுவா நம்மளை. க்யூட்னஸ்லேயே அப்படியே வந்து எப்படியோ ஓப்பன் பண்ண வச்சிருவா அந்த டோரை. பட் தென் காய்ஸ் இப்போ தான் அம்மா அப்பா வந்து கால் பண்ணாங்க, வீடியோ கால் பண்ணாங்க. அவங்க வந்து சோன்மார்க் சுற்றிட்டு இருக்காங்க. ஸ்ரீநகர், சோன்மார்க் அங்கே இருக்காங்க, காஷ்மீரில் இருக்காங்க. ஓட பிளேஸ் காய்ஸ். அவங்க வீடியோ காலில் காமிச்சாங்க. அப்படியே பார்த்தா சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ஐ ஜஸ்ட் விஷ் எப்போயாவது எங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிதுன்னா நாங்கள் அங்கே டெஃபினெட்லி போகணுன்ட்டு ஐ ஜஸ்ட் விஷ். இப்போதான் இவங்க காமிக்கிறாங்க பாருங்க. ஏதோ இங்க வினி எங்க வந்திருக்கு? அது விச் பிளேஸ்? தாய்லாந்து, பேங்காக், தாய்லாண்ட்ல. அது மேலேயே போட்டுருக்கு பாருங்க கைஸ். எங்க எவ்வளோ லைக் பயங்கரமான இந்த இது வந்திருக்கு பாருங்க. பில்டிங்ல இருந்து, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணிலாம் வெளியே போயிட்டு அந்த பில்டிங்கே இந்த அளவுக்கு ஆடி இருக்கு. அண்ட் லைக் எல்லாமே விழுந்திருக்கு.
ஸோ இட் ஷுட் பி மோர் தென் 7 Richter ஸ்கேல். அதனால தான் இந்த நிலைமை ஆயிடுச்சு கைஸ். வாடா பில்டிங்ஸே விழுந்துச்சு பாருங்க. மெட்ரோ எப்படி ஆடுது பாருங்க. ஓஹோ ஹோ 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 ஹோ. இப்போ எல்லா கேம்பிளர்ஸும் சேர்ந்துட்டோம் கூட. ஸோ எல்லாரும் கேம்பிளிங் பண்ண போகிறோம். பயங்கரமான கேம்பிளர்ஸ்லாம் நாங்கள். எங்களோட ஹெட்டே கைஸ் இவ தான். கைஸ் பயங்கரமாக எங்களோட ஹெட் எல்லாமே சொல்லி கொடுத்தது இவ தான் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கேம் நான் வந்து ஜெயிச்சிட்டேன். ஸோ ஐம் அ பிக்கெஸ்ட் கேம்பிளர். இவங்க 3 பேர் இப்போதைக்கு விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐம் த பிக்கெஸ்ட் கேம்பிளர் கைஸ். ட்ரைனிங் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வினி என்ன எத்தனை வந்திருக்கேன் வினி? ஏய் நான் இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஏய் முஸ்கான் என்ன குடிக்கிற? நல்லா இருக்கு வேற சொல்றா கைஸ். உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? மிக்சிங்லாம் பண்ண தெரியுமா? கரெக்டா மிக்சிங் பண்ண தெரியும். குஷ்பு யூ டு? ஓ மை காட். ஷிட். ஓ கைஸ் யூ. Yeah, I'm sorry. I don't drink this kind of stuff. Much pasta. Guys, I don't drink. They are forcing me to drink. ஆனால் நான் இப்படிலாம் சாப்பிட்றது இல்லை. ரொம்ப நல்லா பையன் guys. Round 4. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் டைமு 6 மணி ஆக போகுது. 6 o'clock ஆக போகுது. அண்ட் திருப்பியும் இவன் வந்துட்டு வந்துட்டா. இங்கே பாருங்க. ஓ இதே ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டாளா? guys, see how intelligent she is. ஓய் நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகல வர வர. சரி பாருங்க கைஸ் பாருங்க. 4வது வாட்டி துப்பாரு அம்மா பார்த்தாங்கன்னா செம்மையா திட்டுவாங்க. உனக்கே தெரியும் அம்மா பார்த்தாங்கன்னா செம்மையா திட்டுவாங்கன்ட்டு. சரி வா உன்னை கொண்டு போகலாம். வெளியே அடிபட்டிருக்கு இவள பாரு கைஸ். அவளுக்கு அடி வேற பட்டிருக்கு பாவம். பரவாயில்ல அவளுக்கு பால் கொடுக்கலாம் நாங்கள். துப்பாரு ஏ தூ இன்டெலிஜென்ட். எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாருங்க. இங்கேயா இது பண்றா. ஃபைனலி ஃபார் த 4th or 5th டைம் எனக்கே ஞாபகம் இல்லை கைஸ். இப்போ எத்தனாவது வாட்டி வந்து டார்ச்சர் பண்ணுறா. இந்த பேர் இங்கே தான் சுற்றணும் நீ. இங்கே சில்லுன்னு இருக்கு ஏரியா. தண்ணி கூட போட்டிருக்கோம். இங்கே தான் சுற்றணும் நீ. உள்ளே வரக்கூடாது சரியா? புரியுதா இல்லையா? கைஸ் நானும் கக்கியும் இப்போ போயிட்டு இருக்கோம் பீட்சா டெலிவரி வாங்கிறதுக்காக. ஜெனரலாக பீட்சா டெலிவரி வீட்டில் தான் வந்து ஆகும். பட் நானும் ககனும் இப்போ வந்துட்டு டெலிவரி வாங்குறதுக்காக நியர்லி 3 kilometers கிட்ட வரும். நாங்கள் தூரம் போகிறோம். பிகாஸ் அந்த டெலிவரி காரன் வந்து எங்கள் வீட்டாண்ட வரைக்கும் டெலிவர் பண்ண மாட்டான். ஸோ எப்பவும் நாங்கள் வாங்கினோன்னா நான் வேற இடத்துக்கு தான் போவேன். பட் ககன் தான் சொன்னால் இங்கே இருக்கும் டெலிவரி இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி ஆர் கோயிங் திஸ் சைட் டுடே. கைஸ் எங்களுக்கு நியர்லி ½ an hour ஆயிடுச்சு இங்கே நின்றுட்டு. இப்போதைக்கு அவங்க வரல. என்னைக்கு வர போகிறாங்க தெரில. பசி கூட எடுக்கல ஆக்சுவலி. பிகாஸ் நாங்கள் ரோல் இதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ பயங்கரமாக ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் கொசுலாம் கிடைக்குது கைஸ் இங்கே. கைஸ் ஃபைனலி வந்துட்டாங்க. ஃபைனலி நாங்கள் வந்துட்டு பீட்சா வாங்கியாச்சு. அண்ட் வி ஆர் கோயிங் ஹோம். 1 மணி நேரம் வெயிட் கட்டுறது ஃபைனலாக வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் பீட்சா. பாருங்கள் எல்லாம் மிக்சர் இருக்குது இதில். ஐ திங்க் 2-3 ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்காங்க. இனி 2-3 ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்காங்களா இதில்? 6 ஃப்ளேவர் போட்டிருக்காங்களா? 6 ஃப்ளேவர் போட்டு ஒரு பீட்சா செஞ்சு கொடுத்துருக்காங்க கைஸ் இவங்க. எல்லா 6 ஃப்ளேவரும் ஒரே இதில் தான் இருக்குது. இது இவங்க எப்படி தான் செஞ்சுருப்பாங்க தெரில. 5வது வாட்டி கைஸ். இன்னைக்கு 5th டைம் இவ உள்ள வந்துட்டா கைஸ். இதோ பாருங்க இது அந்த வழியிலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இது இங்க தானே வர நீ? இதோ பாருங்க ஓப்பன்ல இருக்கு. ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாதான் புரியும். ஃபர்ஸ்ட் இதை நான் பர்மனெண்டா லாக் பண்ணோம். இல்லை இங்க நெட் ஏதாவது ஒன்று போட்டு ஆகணும். வந்துட்டா பாருங்க. இப்போ வருவா பாருங்க. வேற வழி இல்லைப்பா. வேற வழி இல்லை கைஸ். இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே தான் போயிட்டு இருக்கு இவ கூட.